இது வார்டு 26 நாயுடு ஷாப் ரோடு. இப்போ எதுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னா 4.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரோடே போடலை. இப்போ துணை முதலமைச்சர் வராருன்னு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு லெவல் இல்லை, எதுவும் கிடையாது. பேருக்கு மில்லிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோ பின்னால் அனுப்புகிறேன். இதுக்கு பின்னால் லாஸ்ட்டில் இருக்கும் அந்த மில்லிங் பண்ண வீடியோ. மில்லிங் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சோண்டு பேருக்கு ஒரு மில்லிங், அந்த மில்லிங் கூட ஃபுல்லாக நடக்கலை. ஏன் அப்படி நடக்கலைன்னா நிறைய இடத்துல இவங்க சிமெண்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. சிமெண்ட் பேட்ச் போட்டுட்டா அந்த இடத்துல திருப்பி தார் ரோடு மில்லிங் பண்ணும்போது அந்த இடம்லாம் பேர்ந்து வராது. அது எக்ஸிஸ்டிங் அந்த சிமெண்ட் ரோடு பேட்ச் என்ன ஹைட்டில் போட்டாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இவங்க அந்த சிமெண்ட் பேட்சுக்கு மேலே தான் இந்த தார் ரோடு போட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டாக தான் போட்டிருக்காங்க, எல்லா இடமும் ஹைட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டிப்புலேட்டட் இது ஜிஓ எதுக்குமே வராது, அந்த மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ஜிஓ, எதுக்கு இந்த மில்லிங்கிற ப்ராசஸை வச்சு ஏமாத்துறாங்க? தொடர்ந்து தாம்பரம் கார்ப்பரேஷன் கோர்ட் ஆர்டர்ஸ் எதையும் மதிக்கிறது இல்லை. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் ஒரு 2-3 இடம் காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ, இதுதான் லோவஸ்ட் இந்த இடத்துல. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிட்டே போகும். ஆப்போசிட் சைடில் வரேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏற்றியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல 3 கடை ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ரோட் லெவலில் இருந்தது. இந்த 3 கடையும், இது நாயுடு ஷாப் ரோடு. ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த 3 கடையும் ரோட் லெவலில் இருந்தது. இப்போ இங்கே ஒரு கல்வெட்டை வந்து இப்படி கிராஸாக பழைய ரோட் லெவல்லேருந்து ஒரு 2 அடிக்கு மேலே தூக்கி கட்டிட்டாங்க. கட்டிட்டு இந்த ரோடை வந்து அதுக்கேற்ற போல் போட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹைட் ஏறி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஹைட் ஏறி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எந்த இதுவுமே ஃபாலோ பண்ணல. அப்போ இந்த பில்டிங் வந்து எவ்வளோ மோசமாக இதாக இருக்குது, உள்ளே போயிடுச்சு. இவங்களால் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் பண்ணுற தப்பு, இவங்களால் மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட் ஏற்றி இருக்காங்கன்னு. ஒவ்வொரு இடமும் ஒரு ஹைட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இதுலேருந்து வாகனங்கள் போகிறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த தெரு வந்து இந்த ஹைட் இருக்குது. இந்த தெருவிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த கல்வெட்டு இந்த இடத்துல ஏறுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃப்ரீ லெஃப்டே கிடையாது, நடு ரோட்டில் போய் தான் திரும்பணும். இந்த மாதிரி என்ஜினியரிங் மார்வல்லாம் தாம்பரம் கார்ப்பரேஷனில் இருக்குது. தொடர்ந்து வந்து இவங்க மக்களை பிரச்சனைக்குள் ஆக்குகிறார்கள். இப்போ பிரச்சனை மக்கள்னால் இந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை. வீடு வந்து உள்ளே போயிடுச்சு, ஒரு 2 அடிக்கு மேலே உள்ளே போயிருக்கு. இங்கே பாருங்கள் எல்லா இடமும் இந்த மாதிரி தாங்க. எவ்வளோ ஹைட் ஏறி இருக்கு பாருங்கள்.